வணக்கம் நண்பா, வெல்கம் டு கேரளா லாட்ரி கேசிங். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கணிப்புகள் வெறும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே, இங்கு பந்தயம் அல்லது சூதாட்டம் எதுவும் நடத்தப்படுவதில்லை. இப்போ இன்றைக்கி நம்ம போடக்கூடிய வீடியோ பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் டியருக்கான மெத்தேடு மட்டும்தான். கேரளாக்கான வீடியோ அடுத்த இதில் போட்டு விட்றேன். இப்போ போடுறது டியருக்கானது மட்டும்தான் ஃபுல்லாகவே. பாருங்கள் எப்படி வருதுன்றது, அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எப்படியெல்லாம் எடுக்கலான்றது சொல்லிடுறேன், அதுக்கு தகுந்த மாதிரி எடுங்க. 2 சார்ட்டு போதும். அந்த 2 சார்ட்டில் வந்துட்டு ஒன்று நம்மள்கிட்ட இருக்குது. இப்போ வீடியோ போடும்போது இன்னொரு சார்ட்டு போட்டுருவாங்க. அந்த சார்ட்டை போட்டு நான் பண்ணித்தரேன். இருங்க நண்பா, இந்த ஒரு சார்ட்டு வச்சுக்கோங்க. இந்த ஒரு சார்ட்டும் இது கூட இந்த சிங்கிள் போர்டு 5 நம்பரும் வர மாதிரி ஒரு சார்ட்டு. இந்த 2 சார்ட்டு மட்டும் இருந்தாலே போதும், ஈஸியாக எடுக்கலாம். சொல்கிற மெத்தேடு வந்துட்டு கொஞ்சம் கவனமாக பாருங்கள். அதே மாதிரியே வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. எனக்கு வீடியோ ஓடணுன்றக்காக இல்லை நான் இதை சொல்லலை. வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, அப்போ தான் கொஞ்சம் தெளிவாக புரியும். போர்டு ஸ்ட்ராங் பண்ணிடலாம், ஒரு பிசி ஸ்ட்ராங் பண்ணிடலாம், அப்படி இல்லாட்டி பி அல்லது சி எதனா ஒன்று ஸ்ட்ராங் பண்ணிடலாம். இப்போ இந்த லாஸ்ட்டு 2 நாள் ரிசல்ட்டு, அதாவது 597 142 அப்படின்றத எடுத்துக்கோங்க. 597 142. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது 97 42. ஏ போர்டு நமக்கு தேவையில்லை, இந்த பிசியை மட்டும் நம்ம பார்த்தாலே போதும். அதாவது ஏ போர்டு நமக்கு வேண்டாம், நமக்கு வேண்டியது பிசி மட்டும். பி போர்டு அல்லது சி போர்டு, அப்படி இல்லாட்டி பிசி ரெண்டுமே சேர்ந்த மாதிரி. நான் எடுக்கிற மெத்தேடு இது தான். நான் எடுக்கிற மெத்தேடு இப்போது நியூ குரூப்பில், அதாவது நான் இருக்கிற குரூப்பில் எல்லாம் போடுறேன் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு பாஸ் கொடுக்கும் அப்படின்றது. இதில் வந்துட்டு கொஞ்சம் எல்லாருமே நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றக்காக தான் எடுக்கிறது. இப்போ நமக்கு இருக்கக்கூடியது இந்த 97 42 பிசி. அதாவது 97 42 வந்துட்டு எந்த மாதிரி பார்க்குறீங்கன்னா, இப்போ மார்க் போட்டிருக்கேன். அது வந்துட்டு ஒரு 6 நாள் 7 நாள் அதிகபட்சம் 8 நாள் அந்த கணக்கில் இருந்து பார்த்துக்கோங்க. 6 நாள் 7 நாள் 8 நாள் இதை வந்துட்டு தாராளமாக நம்பலாம். இதில் நம்பக்கூடாத விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது இந்த இடத்துல 97 அப்படின்ட்டுருக்கு அப்படின்னால், இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு 42 இருக்குது அப்படின்னா, அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய 79 நம்ம நம்பக்கூடாது. அதாவது ஒரு நாள் கேப்பு, அதை விட்டால் 2 நாள் கேப்பு. அந்த 2 நாள் கேப்பில் இருக்கக்கூடிய நம்பரை வந்துட்டு நம்ப வேண்டாம். அதை கட் நம்பராக கூட எடுத்துக்கலாம். அப்படி இந்த 2 நாள் கேப்பில் வர நம்பரை நம்ம கட் நம்பர்னு கூட எடுத்துக்கலாம். ஷியூராக சொல்கிற கேமுக்குள்ளே வராது. அது நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க. இப்போது இது 97 47 அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ரெட் மார்க்கை வந்துட்டு நம்ம 97 பிசிக்கு வைப்போம். இந்த 531 வந்துட்டு 42 வைப்போம். அதாவது புரியணுன்றக்காக தான் இந்த நம்பர் இருந்தாலும் நம்ம எடுக்கக்கூடிய நம்பரை வச்சு சொல்கிறேன், சரிங்களா? இந்த 2 கேப்பை விட்டுட்டு இந்த 3ஆவதாக வந்துட்டு 79 அப்படின்றது இருக்குது அப்படின்னால், இந்த 97 42 79 அப்படின்றது அந்த 79 கட்டு தான், வராது. இப்போ இங்கே வரக்கூடிய நம்பர் எப்படி பார்க்குறது அப்படின்றதையும் இதிலே பார்ப்போம். இருங்க. 97 42 இதுலேயே வந்துட்டு இந்த 33 வச்சு ஒரு சின்ன விஷயம் பண்ணானுங்க, அதை காட்டிடுறாருங்க. இது வந்துட்டு எப்போவுமே வரும் அப்படின்றது கிடையாது. கெஸ்ஸிங் தேடும்போது இந்த மாதிரி ஒரு ரூட்டை பார்த்து சும்மா சப்போர்ட்டுக்கு எடுத்து வச்சுக்கிறது நல்லது.
1 2 3 4 இல்லை, ஒன்பது 2 3 4 5. இந்த 33 கணக்கு வச்சுக்கோங்க. இந்த 33 அடுத்து அடித்தது 66. இது கன்ஃபியூஸ்டாக இருக்கும் உங்களுக்கு. இன்னைக்கு வீடியோவில் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன். இங்கே இருக்குது 97 42. பிசியில் பார்த்தா 97 42. வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க நண்பா, புரியாது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த நம்ப வேண்டாம் அப்படின்னு சொன்ன விஷயம் இதுதான். 97 42. அடுத்து பார்த்தா 31. இதை வந்துட்டு நம்பாதீங்க. ஏன்னா வந்துட்டு அடிக்க மாட்டான் அப்படின்ற வார்த்தையில் நான் சொல்லலை. எப்பாவது ஒருக்க தான் அடிச்சிருக்கிறான். நான் இவ்வளோ நாளாக எடுக்கிறேன், எப்பாவது ஒருக்க தான் இந்த மாதிரி அடிப்பான். இங்கே பார்த்தா பிசி 97. அடுத்து பார்த்தா 42. இன்றைக்கி காலையில் அடித்தது 42. இங்கே பார்த்தா 142 இருக்குது. நமக்கு அது வேண்டாம், 142 வேணாம். நமக்கு தேவை பிசி. பிசியில் 42 97 4 நாள் கேப்பு 42. இந்த கேப்பு வந்துட்டு 2 நாள், 1 நாள் நம்ப வேண்டாம், 3 நாள் அதை நம்ப வேண்டாம். அதுக்கு மேலே வந்துட்டு 6 நாள் 8 நாள் அதுக்கு மேலே போக வேண்டாம். அதுக்குள்ளே இருந்து அதுக்கு மேலே முடிச்சுக்கோங்க. 97. இங்கே பார்த்தா பிசி 97 42. 1 2 3 4. இங்கே கேப்பு 1 2 3 4. இந்த கேப்பை மட்டும் ஃபில் பண்ணுறேன். 4 நாள் கேப்பு. 4 நாள் கேப்பில் பிசி 42 சேம் பிளேஸு. 1 2 3 4. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா 4 நாள் கேப். 4 நாள் கேப்பில் வச்சிங்கன்னா பிசியில் 82. இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா பிசி 82ன்னு எடுத்துக்கோங்க. பி போர்டு 8, சி போர்டு 2. பிசி 82. இது கொஞ்சம் நல்லாவே வரும். இந்த ரூட்டு கொஞ்சம் நல்லாவே வரும். சரிங்களா? இந்த மாதிரி எடுத்துகிட்டு பி போர்டு 8, சி போர்டு 2 சிங்கிள் போர்டு ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் கெஸ்ஸிங்கில் ஆல் போர்டு 8 வருது அப்படின்னா அது பி போர்டில் தான் வருதுன்றதை உறுதிப்படுத்திக்கோங்க. ஆல் போர்டு 2 வருது அப்படின்னா அது சி போர்டில் தான் வருது அப்படின்றத உறுதி பண்ணிக்கோங்க. 82 28 வருது நமக்கு ஆல் போர்டில் அப்படின்னால் இது பிசி 82 தான் வருது அப்படின்றது நல்லாவே இது பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பா, அப்போ தான் புரியும். பிசி 82 இது ஒரு ரூட்டு. இது காலையில் கெஸ்ஸிங்காகவே வச்சுக்கோங்க. டியர் 1 மணி கெஸ்ஸிங்காகவே வச்சுக்கோங்க. டியர் 1 இதை வந்துட்டு டியர் 1 மணிக்கான கெஸ்ஸிங்காகவே வச்சுக்கோங்க.
இப்போ இதே மாதிரியே வேறு என்னாவது இருக்குதான்றது பார்த்துடலாம். நமக்கு இந்த ஒரு நாள் 2 நாள் கேப்பை மட்டும் நம்ப வேண்டாம். 4, 5, 6, 7, 8 6 நாள் கேப்பெல்லாம் கிடச்சிங்கன்னா கண்ணை மூடிட்டு அடிங்க. 6 நாள் கேப்பில் கண்டிப்பாக அடிப்பான், பிசிஏ பாஸ் ஆகும். நல்லா பார்த்துக்கன்பா. புரியலன்னா இன்னொருக்க கூட கொஞ்சம் முன்னாடி போய்ட்டு வீடியோ பாருங்கள், தெளிவாக சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி தான் அடிப்பான் அப்படின்றது. இப்போ அதே இது வேறு எங்கேனாவது இருக்குதான்றது பார்த்துக்கலாம். நம்ம 97 42 அந்த இடத்துலையும் சேமாக ஒரு போர்டு கிடச்சிருச்சு அப்படின்னா சிங்கிள் போர்டை நல்லாவே ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். இதுதான் வருது அப்படின்றது. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு புரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், புரியலைன்னா புரியலன்றதை கமெண்ட் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் தெளிவாக எடுத்து போடுவோம். இப்போ இதுவே எல்லாத்துக்கும் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். சப்போஸ் கரெக்டாக புரியலை, உங்களுக்கு கரெக்டாக இதை எடுத்துக்க முடியல, எந்த மாதிரின்றது எடுத்துக்க முடியல அப்படின்ற மாதிரி இருந்தால் கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ முடிஞ்சதையுமே கேரளாக்கான வீடியோ, இந்த வீடியோ வரும்போது கேரளாக்கான வீடியோ ரெடி பண்ணி போட்டுடலாம். நான் இப்போ தேடுறேன் பாருங்கள், அந்த மாதிரி தேடணும். இதில் பிரச்சனை என்னென்னா அதுதான். இப்போ 42 அப்படின்றத நான் இங்கே பார்த்துட்டேன் அப்படின்னா இந்த 42க்கு 6 நாள், அதாவது 4, 5, 6, 7 இந்த கேப்பில் வந்துட்டு 97 இறங்கியிருக்கா அப்படின்றத பார்த்துடணும். நீங்கள் இங்கே 42 இருக்குது, இங்கே 97 இருக்குது, இங்கே 97 இருக்குது அப்படின்றது கனெக்ட் பண்ணிடவே வேண்டாம். நமக்கு தேவை ஒரே லைன், இடம் மாறாமல் போர்டு மாறாமல் கரெக்டாக இருக்கணும், நேருக்கு நேர். அதாவது இங்கே 42ன்னு இருக்குது அப்படின்னா இந்த 27க்கு பதிலாக 97 அப்படின்றது இருக்கணும். நமக்கு இங்கே 97 இருந்தாலோ இல்லை இங்கே 97 இருந்தாலோ பிரயோஜனம் இல்லை. இது ரெண்டுமே நமக்கு வேண்டாம். நமக்கு தேவை ஸ்ட்ரைட்டு. இது எதுக்காக இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர்த்துக்கு கேமு தெரியறதில்ல, நிறைய பேர்த்துக்கு தெரியுது, தெரிஞ்சாலுமே மிஸ் பண்ணிடுறீங்க. யாராவது ஒரு 110 பேர் தான் கரெக்டாக அக்யூரேட்டாக இது தான்டா அட்ரா அப்படின்ட்டு எடுக்கிறது. இது எல்லாம் இதுவா அதுவா இதுவா அதுவான்ற கன்ஃபியூஷன்லேயே விட்டுடுறீங்க. அது மாதிரி பண்ணிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களா, பார்க்குறவங்க எல்லாருமே எக்ஸஸ் தான் எடுக்கணும் இதை வச்சு. அது மாதிரி ட்ரை பண்ணுங்க நண்பா. தயவு செஞ்சு புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இன்னுமே தெளிவாகவே சொல்லிடலாம். கொஞ்சம் டைம் இழுத்தாலும் பரவாயில்ல, இன்னுமே பொறுமையாக தெளிவாக சொல்லித்தரேன். எது எப்படி வரும், எங்கேருந்து வரும் அப்படின்றது. $97 42 42. நண்பா, இந்த சார்ட்டு இதோட முடிச்சுக்கலாம். அதாவது ஒரு லைன் தான் நான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு ஒரு லைன் நான் எடுத்து போட்டிருக்கிறேன். அதே காலையில் டியர் 1 மணிக்கு கெஸ்ஸிங்காக கொடுத்துருக்குறேன். அடுத்த 2 லைன் 6509 அப்படின்றதும் 7589 அப்படின்றதையும் நீங்கள் எடுங்க. 6509 7589
பிசி நமக்கு அதுதான் கணக்கு. அறுபத்தி அஞ்சு 09. சரிங்க, நானே எடுத்துடுறேங்க. 6509. வீடியோ கொஞ்சம் பஸ் பண்ணி வச்சுட்டு எடுக்கலாம், டைம் ரொம்ப இழுக்கும். ஆறு மணிக்கு 10 நாள் கேப்பில் வருது நண்பா, அதனால் அதை நம்ப வேண்டாம். அதுக்கு வேறு மெத்தட் இருக்குது, இன்னொரு சார்ட் இருக்குது, அந்த சார்ட்டை வச்சு பார்த்துடலாம். அதுக்கு 6 மணிக்கு. இப்போ நமக்கு தேவை 8 மணி 7589. பொறுமையாக தேடுங்க. ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் கெஸ்ஸிங் எடுக்கிறதுக்குனே ஒதுக்குங்க. அப்போ தான் கரெக்டாக நம்மளால் எடுக்க முடியும். அது புதுசாக கெஸ்ஸிங் எடுக்க தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். எடுக்க தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏதோ ஒன்று கால்குலேஷனை சுற்றியோ மிஷின் நம்பரை சுற்றியோ சார்ட்டில் உள்ளே என்ன அடிச்சிருக்கான் வெளியே என்ன அடிச்சிருக்கான் ஏதோ ஒன்று சுற்றி தூக்கிட்டு வந்துடுவாங்க. எடுக்க தெரியாதவங்க இவர் போட்டால் நம்ம எடுத்து ப்ளே பண்ணலாம் அப்படின்ற எதிர்பார்ப்பில் இருக்கிறவங்க, அவங்க போடுற நம்பர் உங்கள் கணக்குக்கு வருதா அப்படின்றதையும் பார்த்துக்கங்க. பார்த்து வின் பண்ணுங்க எடுத்து போட்டு. அதுக்காக தான் இந்த வீடியோ. இதே ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்க. அதாவது அடிக்கடியெல்லாம் அடிக்க மாட்டான், மாதத்தில் ஒரு 2 தடவையாவது அடிப்பான். பிசி மட்டும் 75. அதாவது இது இப்போது வின்னிங் எடுத்த நம்பரு இதெல்லாம் வச்சு காட்டி இதை புரிய வைக்கிறதுக்கு முடியும். வின்னிங் வந்த நம்பரு இதெல்லாம் வச்சு இந்த மாதிரி அடிச்சிருக்கிறான் அப்படின்றது அதெல்லாம் இழுத்தா ரொம்ப நேரம் நான் எடுத்துகிட்டு போவோம் வீடியோவுக்கு. அதனால் இதை மைண்டில் வச்சுக்கோங்க. பிசி 23 8 மணிக்கு ஒரு 10 செட்டு போட்டு பாருங்கள். 75 89 23. நீங்கள் இதை நம்பக்கூடாது சொன்னீங்களேனே அப்படின்னு கேட்காதீங்க. இந்த 75 89க்கு இடையில ஒரு கேப்பு வந்திருந்தால் 2 கேப்பு வந்திருந்தால் நம்பவே வேண்டாம். கேப் இல்லாமல் இந்த மாதிரி வரும்போது அதை பிசியில் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். போர்டு கூட தனியாக பிரிக்க வேண்டாம், பிசியில் மட்டும் போடுங்க. மாதத்தில் ஒரு 2 தடவையாவது அடிப்பான் அதை இந்த மாதிரி கண்டினியூஸாக. அஞ்சு 89 தானே, 98. 75 89 23. 75 89 23. எனக்கு கரெக்டாக சிக்க மாட்டேங்குது இன்னைக்கு ரூட்டுக்கு. கரெக்டாக சிக்கிச்சுன்னா இதுதான் அப்படின்ற தெளிவாக எடுத்து சிம்பிளாக புரிய வச்சுருங்க. அப்படி இல்லாட்டியும் நாளைக்கு ஒரு வீடியோ போடுவோம் இதே மாதிரியே. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சதா இல்லையா, இல்லை உங்களுக்குள்ளே என்னாவது கேள்வி இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸை பார்த்துட்டு நான் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ போட்டு விட்டுறேன். கமெண்ட் பண்ணுறது 8 மணிக்குள்ளே பண்ணிடுங்க. 8 மணிக்கு மேலே வீடியோ போட்டுடலாம் நாளைக்கு.
சரி, ஓகே. இன்னொரு சார்ட்டு போட்டிருப்பாங்க குரூப்பில், அதை போய் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். 1 மணி டியருக்கு கொடுத்த நம்பரும் இப்போ இந்த 8 மணிக்கு கொடுத்தது, இது டியர் 8 மணி பிசி 23. நம்ம தேடுற ரூட்டுக்கு அதிகமான நம்பரில் கிடைக்கவே கிடைக்காது. ஒரு நம்பர் அதிகபட்சம் பார்த்தா 2 நம்பர். இப்போ இங்கே பிசி 23ன்னு கிடைச்ச மாதிரி சும்மா சிம்பிளாக கிடைக்கும். இப்போ பிசி 23ன்றது எடுத்தோமா, இந்த இடத்துல ஒன்று இருந்துச்சு, ஆனால் அதிலெல்லாம் கான்ஃபிடென்ட்டு இல்லை. நீங்களும் அதை நம்பாதீங்க, நானும் அதை நம்ப மாட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கும் 75 98 29. இங்கே பார்த்தா கரெக்டாக 75 89 23. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, பி போர்டில் 2 வரும், சி போர்டு 3. அதாவது நைட் 8 மணிக்கு B2 C3. அப்படி இந்த ரூட்டு தொட்டானா ரெண்டுமே ஒட்டுக்காக தான் கொண்டுட்டு வரணும். பிசி 23 டியர் 8 மணி. நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கேரளாவுக்கு இது மாதிரி எதனா ஒன்று கரெக்டாக பிடிச்சி தூக்கிட்டு வந்துடுறேன், போட்டால் லாஸ் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி டியர் 1 மணி, சாரி டியர் 8 மணி. 1 மணிக்கு ஆல்ரெடி எடுத்து கொடுத்துட்டோம். டியர் 8 மணிக்கு பிசி 23. 6 மணிக்கான ரிசல்ட்டு பார்த்துக்கலாம், ஆனால் 10 நாள் கேப்பில் வருது. அதனால் அது 10 நாள் கேப்பில் வந்துட்டு அடிப்பான் அடிக்க மாட்டான்லாம் சொல்ல மாட்டேன். ஆனால் அதிகபட்சமாக அந்த 10 நாள் கேப்புக்கு நான் தொட்டது கிடையாது. அதிகபட்சம் 8 நாள். 6 நாள்னால் கண்மூடித்தனமாக அடிக்கலாம். 6 நாள்னால் எல்லா குரூப்லேயும் என் கெஸ்ஸிங் இருக்கும். இந்த 8 நாள் 5 நாள் இதெல்லாம் தான் கொஞ்சம் யோசித்து வேறு ஏதாவது ரூட் டைம் பார்த்து அதிலிருந்து ஃபில்ட்ரு பண்ணி ஸ்ட்ராங்காக நான் மட்டும்தான் போடுவேன். நீங்கள் அதே மாதிரி போடுங்க, உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வரும்போது போடுங்க, போட்டு லாஸ் பண்ணிக்க வேண்டாம். இப்போ அடுத்த சார்ட்டு போட்டிருப்பாங்க, பார்த்துட்டு வர. அது ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷத்தில் முடிச்சிடலாம் அந்த வீடியோவை. அது சிம்பிளாக தான் இருக்கும் நண்பா. இந்த சார்ட்டு தான் சொன்னேன், அந்த சார்ட்டில் உங்களுக்கு தேட முடியலை, ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது அப்படின்னா இந்த சார்ட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த சார்ட்டில் பார்க்க வேண்டிய மெத்தேட் என்ன அப்படின்னா, சி போர்டு எடுத்துக்கோங்க. 6 7 2. இப்போ இதுக்குள்ளே பார்த்தா 4 நம்பர் லைனாக இருக்கும், சரிங்களா? இப்போ நம்ம எடுத்தது 6 7 2 அப்படின்றத எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்த கட்டம் அப்படின்னு பார்த்தா இங்கே 8ம் இங்கே 2ம் இருக்குது. 6 7 2க்கு அடுத்து 8 2. இப்போ அதே தான் நீங்கள் தேட போகிறீங்க இதில். 6 7 2 8. ஆனால் இது வந்துட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் அடிப்பான். இது டெய்லி கொண்டுட்டு தொட மாட்டான். இன்றைக்கி அடித்தா நாளைக்கு அடிக்க மாட்டான், நாளைக்கு அடித்தா மறுநாள் அடிக்க மாட்டான். 6 7 2. இதில் பார்த்தா ஒரு லைனில் 4 நம்பர் இருக்கும் கண்டினியூஸாக. ஆனால் மேலே இருக்கலாம், கீழே இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரே நம்பர் இருக்கும். ஆறு 2 7 3. அங்கே 8, இங்கே 3. இருந்து பார்த்தா சி போர்டு 8 அல்லது 3. 6 2 7 6 7 2 6 7 2 6 7 2 8 ஜோடி நம்பரு. 6 7 2 8 ஜோடி நம்பரு.
அதே மாதிரி 8 மணி ரிசல்ட்டை தொட்டால் 6 7 2 3 ஜோடி நம்பராக எடுத்திருக்கிறான். இந்த லைனில் ஸ்ட்ரைட்டில் பார்த்தால் 6 7 2 8 எங்கே பார்த்தேன். முதல்ல நான் வீடியோ போடும்போது தெளிவாக பொறுமையாக பார்க்கணும். நான் பார்க்குற மாதிரியே சல்லு சல்லுன்னு போயிடுறேன், மறுபடியும் தேட வேண்டியதாக இருக்குது. ஆறு 7 8 2 ஜோடி நம்பரில் 8 வருது. சி போர்டில் 8 அல்லது 3 அப்படின்றது கணக்கு வச்சுக்கோங்க. பார்த்தா 9 5 1 9 5 1 போர்டு எடுக்கிறவங்களுக்கு இந்த மெத்தேடு வந்துட்டு நல்லாவே யூஸ் ஆகும். 9 5 1 5 3 4 9 5 1 3 4 ரெண்டு தடவை ஒரே மாதிரி லாக் ஆகுது. 9 5 1 2 9 5 1 2 9 5 1 2 ஒரு 3 நம்பருக்கு மேலே போயிடுச்சுனாலே ஏவோட கணக்கில் வச்சுக்காதீங்க. அந்த 3 நம்பரில் ஒரு நம்பர் வரும், அது உங்களுக்கு கரெக்டாக வருது அப்படின்னா மட்டும் எடுத்து ஆடி பாருங்கள். கீபோர்டுக்கு பார்த்தா 1 2 9 5 1 9 5 1 2 ஏ போர்டுக்கு பார்த்தா 2 3 4. இதை போர்டு ஆடுறவங்க போர்டு ஆடுங்க, பிரித்து ஆடுறவங்க பிரித்து ஆடுங்க. ஏசி 2 3 4 2 3 4. நம்ம சி போர்டுக்குன்னு எடுத்த நம்பர் 8 அல்லது 3. 8 8 3 3 3. இது பார்த்திங்கன்னா ஏசிக்கு மட்டும். சி போர்டுக்கு நம்ம 2 நம்பர் எடுத்துருக்குறோம், ஏ போர்டுக்கு 3 நம்பர் எடுத்துருக்குறோம். இந்த ரூட்டு படி இதை போட்டால் 72 ரூபா பில்லு, அடித்தா 1000 ரூபா. அதாவது ஆல் போர்டுக்கு ஒரு நம்பர் எடுத்து இல்லை 2 நம்பர் எடுத்து ஒரு செட்டு வச்சு ஆடுறவங்களாம் இருப்பீங்க, அவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ் ஆகும். அப்படி ஆடுறதுக்கு இப்படி ஆடி 100 ரூபா வாங்குறதுக்கு 1000 ரூபாயாக வாங்கிக்கோங்க. அப்படியே 6 மணிக்கு போகலாம். 2 5 9 9 8 1. நான் அது அப்படியே வெளியில் வந்துட்டேன். கொஞ்சம் ஒரு
10 செகண்ட் முன்னாடி கொடுத்துட்டு அது வேணா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, 259 259 2597 2597 ஒரே லைன் ஸ்ட்ரைட்டாகவே இருக்குது, நல்லாவே இருக்குது. 2597 597 1 2 5 9 9 5 2 7 9 5 2 7 9 5 2 6 9 5 2 6 9 5 2 6 9 5 2 6 9 5 2 6 9 5 2 6 9 5 2 6 9 5 2 6 9 5 2 6 9 5 2 6 9 5 2 6 9 5 2 6 9 5 2 6 9 5 2 6 9 5 2 6 9 5 2 6 9 5 2 6 9 5 2 6 9 5 2 6 9 5 2 6 9 5 2 6 9 5 2 6 9 5 2 6 9 5 2 6 9 5 2 6 9 5 2 6 9 5 2 6 9 5 2 6 9 5 2 6 9 5 2 6 9 5 2 6 9 5 2 6 9 5 2 6 9 5 2 6 9 5 2 6 9 5 2 6 9 5 2 6 9 5 2 6 9 5 2 6 9 5 2 6 9 5 2 6 9 5 2 6 9 5 2 6 9 5 2 6 9 5 2 6 9 5 2 6 9
9 5 2 6 9 5 9 5 2 6 9 5 2 6 5 2 9 9 5 2 6 இங்கே 2 வரும். 8 மணிக்கு இங்கே 2 வரும் சி போர்டில். இப்போ நம்ம 6 மணிக்கு கெஸ்ஸிங் தான் பார்த்துட்ருக்குறோம். டக்குன்னு ஜம்ப் ஆகிடுச்சு. எரியும் 9 5 2 6 சி போர்டு 6 சி போர்டு 6 5 9 6 இப்படியே ப்ராக்கெட் போடுறேன். இது மாதிரி வந்ததுன்னா கொஞ்சம் நல்லாவே எடுத்துக்கோங்க ஸ்ட்ராங்காக. 2 5 9 6 இங்கே ஒரு 2 5 9 6. இந்த 3 நம்பருக்கான ஜோடி நம்பர் இன்னொன்று இருந்துச்சு. 2 5 9 6. முதல்ல காட்டின சார்ட்டும் இந்த சார்ட்டும் 2 சார்ட்டு மட்டும் வச்சிங்கனாலே போதும்பா. அதில் தேடணும், இதில் தேடணும், மிஷின் நம்பர் பார்க்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும், அதெல்லாம் எதுவுமே வேணாம். நான்லாம் லாஸ்ட்டாக மிஷின் நம்பர் பார்த்து கெஸ்ஸிங் எடுத்து பல மாதம் ஆயிடுச்சு. உருப்பட்ட நம்பர் ஒரு கன்ஃபியூஷன். அதுக்கு தகுந்த மாதிரியே ஒருத்தர் 2 கொடுப்பாரு, நம்ம கெஸ்ஸிங்கில் 2 இருக்கும். போடலான்ட்டு போகும்போது இன்னொருத்தர் சடனாக பார்த்தா 7ல் போடுவார். 7ல் 100 செட்டுன்னு. அப்போ 2 வருமா 7 வருமா எதுவுமே வேணாம். நமக்கானது நம்மளே பார்த்துக்குவோம். நமக்கானது நம்ம தேடி எடுத்து நம்ம போட்டு 10 ரூபா லாஸ் ஆனாலும் தெரியாது, நம்மளோட முடிஞ்சு போயிடும். இன்னொருத்தர் போட்டு அவரோடதை எடுத்து போட்டு வரல அப்படின்னா மனசுக்குள்ளே போட்ட வரையும் கழுவி ஊற்றிட்டு அதுக்கு நம்மளோட இதை நம்மளே பார்த்துட்டு போயிடலாம். சரியா? யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க, சும்மா தான் சொன்னேன். 9 8 1 இதுக்கு ஆல்ரெடி ஏ போர்டு எடுத்தோமா இல்லையா பேசிகிட்டே அதை மறந்துட்டேன் நான். 9 8 1 இங்கே எடுத்து வச்சோம். இல்லை 9 8 1 4 8 9 8 1 9 9 8 1 9
9 9 32 அடிக்க போகிறான். 96. என்பா பொறுமையாக பாருங்கள், கடுப்பாகாதீங்க. வீடியோ ரொம்ப நேரம் போகுது எனக்கே தெரியுது. ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்கள். 9 8 1 7 ஸ்ட்ரைட் வேண்டாம், கேரளா சார். 9 8 1 9. நான் ஏன் இப்போ இதுக்கு மார்க் போடலை அப்படின்னா, ஆல்ரெடி 2 இதுக்கு தெளிவாக மார்க் போட்டு விட்ருக்கிறேன். அதிலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதை எடுக்கிறோம் அப்படின்றது. 9 8 1 9 8 1 9. ஏ போர்டுக்கு நமக்கு 2 இடத்துலையும் வந்துட்டு 1ஆம் நம்பர் கிடைக்கிது. சி போர்டுக்கு அதிகப்படியாக 6ஆம் நம்பர் கிடைக்கிது. இருந்தாலும் சி போர்டுக்கு இந்த 7ன்னு கிடைச்ச ஒன்று சப்போர்ட்டுக்கு மட்டும் வச்சுக்கிட்டு டிஆர் 6 மணிக்கான கெஸ்ஸிங். ஏசி 96 97. இது மாதிரி எடுத்து உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகுதா அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் கால்குலேஷன் எதுலையாவது போட்டு வச்சுருந்தாலும் அதுலேயும் போய் ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிவிட்டு ஓகே இதுதான் வருது அப்படின்னா மட்டும் நீங்கள் போடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்கள போட சொல்லுங்கள். டேர் 6 மணி 96 97 ஏசியில். அதாவது ஏ போர்டுக்கு 9ன்னு எடுத்துருக்குறோம். 9 8 1 9 2 பிளாக் மார்க்கு 52 69, அதாவது 25 96 ரெட் மார்க்கு. இது கணக்கு வச்சுக்கோங்கன்பா. அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டு வச்சுக்கோங்க. இதை அப்படியே அழிச்சிடலாம், நம்ம ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கோங்க. எட்டு மணி கெஸ்ஸிங்க்கு வந்துட்டு நம்ம 6 மணிக்கு எடுத்த அதே பேட்டர்ன் தான். 9 6 5 2 சி போர்டு 2. ஏ போர்டுக்கு மட்டும் பார்க்கணும் 786. இது அடப்பு நம்பர் 786 786 9. இது அதிகமாக அடிச்சிருக்க மாட்டாங்க. 7863 5763 9769. இதுக்கு கோட்டா முடிஞ்சு. பொறுமையாக பார்த்துடுங்கன்பா, பொறுமையாக. மூணு நம்பர் வருது. 5 1. சரி, 2 நம்பர் மட்டும் நம்ம 2 நம்பர் மட்டும் இதுக்கு சூஸ் பண்ணுவோம். எங்கே பார்த்தேன் என்ன பண்ணேன்றது இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். கேசி 52 12 டிஆர் 8 மணிக்கு. ஓகே, இப்போ இதோட வீடியோ முடிச்சுக்குவோம். ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டு வச்சுக்கோங்க. புரியாதவங்க கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு புரியாதவங்க கமெண்ட் பண்ணுங்கன்னா புரியலை
அப்படின்னு கமெண்ட் பண்ணாதீங்க. என்ன விஷயம் புரியல அப்படின்றத கொஞ்சம் தெளிவாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி பண்ணி போடணுமோ போட்டு விட்டுறலாம். நாளைக்கு வந்துட்டு இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஓகே புரிஞ்சது அப்படின்றவங்க ஓகே போட்டு விட்ருங்க மறக்காமல். அதே மாதிரியே நாளைக்கு வந்துட்டு கால்குலேஷன், இப்போ சார்ட்டு மூலமாக பார்த்து எடுக்கிறது இது எல்லாமே கால்குலேட் படி எப்படி எடுக்கிறது அப்படின்றத தெளிவாக ஒரு 3 நாள் இல்லை ஒரு 5 நாள் இல்லை நாளைக்கு நமக்கு இது கிடச்சிரும், சார்ட்டு பிரிண்ட்டு கிடச்சிரும். அந்த பிரிண்ட்டை வச்சே எந்த மாதிரி எடுக்கிறது அப்படின்றது தெளிவாக போட்டு விட்டுறேன். கால்குலேஷன் பார்க்குறவங்களுக்கு கால்குலேஷன்லேயும், ஏன்னா எல்லாருமே சார்ட்டை பார்த்துட்ருக்க முடியாது. சில பேர் சில இடத்துல இருப்பீங்க, பொது இடத்துல இருப்பீங்க, சார்ட்டெல்லாம் பார்க்க முடியாது. நேற்று இதை அடித்தா முந்தா நாள் இதை அடித்தான் அப்படின்னு 2 நம்பரை சுற்றி விட்டு கால்குலேட் பண்ணால் ஒரு 2 நம்பர் கிடைக்கினா அதில் ஒரு நம்பர் ஆள் கொடுக்க உள்ளே இறங்கும். அந்த மாதிரி கால்குலேஷன் தான் இருக்குது. அந்த நம்பரை வந்துட்டு நாளைக்கு தெளிவாக போட்டு விட்றேன். நாளைக்கு இந்த வீடியோவில் இப்போ இதை முடிச்சுட்டு கேரளாக்கான வீடியோ போடுவோம். நன்றி அன்பா. இதோட வீடியோ முடிச்சுக்குவோம். புரியாதவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி அன்பா.